கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது ஒரு அருமையான குறள். எல்லாத்துக்குமே வல்லினர் அகரம் தான். கரெக்டா? கற்க கசடர கற்பவை, அதுக்கும் வல்லினர் அகரம் தான். அது என்ன கற்ற கர்ற அப்படிதானே வரணும். கற்க வல்லினர் அகரம், கூட ஒரு எழுத்து வந்தா எழுத்தினுடைய அந்த அசைவே மாறிடுமா? கூட அதே எழுத்து வருது, அப்ப கர்றன்னு தானே படிக்கணும். அது மட்டும் எப்படி கற்ற அப்படின்னு மாறிச்சு? அதெல்லாம் வந்து ஒற்றெழுத்து, அதாவது ஈரெழுத்து. அது இட்டு இருந்தான், இட்டு இருதான் கற்ற அப்படிங்கிறது மாறுறது. இட்டு இரு. ஆனால் நம்ம இப்ப வரைக்கும் என்ன படிச்சுட்டு இருக்காது? கற்ற. 2 இற போட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். 2 இரு. யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். இலக்கண விதின்னு எனக்கு சொல்லுங்க. இலக்கண விதியில ஓசையும் சேர்த்து எழுதி வச்சிருக்காங்களா? அதாவது இந்த இக்கும் இசு சேர்ந்தா இக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, காமாட்சி மீனாட்சி, அந்த இக்கும் இசு சேருது இல்லையா? அந்த மாதிரி இட்டும் இரும் சேர்றதுதான் இற்ற, கற்ற, ஒற்ற, போற்றுகின்றேன். அதை நான் படிக்கும் போது வெறும் இரு அப்படிங்கிற ஒரு எழுத்து இருந்ததுன்னா, வல்லினர் அகரம் இருந்ததுன்னா போருகின்றேன் அப்படின்னு தானே படிக்கணும். போருகின்றேன், போருகின்றேன் அப்படிதானே படிக்கணும். அது எப்படி போற்றுகின்றேனா மாறுச்சு? 2 எழுத்து ஒரே எழுத்தாக பக்கத்துல வரும்போது அது எப்படி மாறும்? அதனுடைய தன்மையை இழக்கும். அதனுடைய தன்மைங்கிறத விட அதனுடைய ஒளியவே இழந்துருது. அது அதனுடைய ஒளி முற்றிலுமே இழந்துருது இல்ல. உங்களை எப்படி நம்ப வச்சிருக்காங்கன்னு பாருங்க. எழுத்துக்கள் பொதுவாவே எப்படி ஒலிக்கும் அப்படின்னா, உயிர் கூட சேரும் போது ஒரு மாதிரி ஒலிக்கும். 2 எழுத்து பக்கத்துல வந்துச்சுன்னா பக்கம். இப்ப நான் இருக்கு கேட்டேன்ல, அதே தான் கேட்கிறேன். இப்போ இக்கு கான்னு வருது, பக்கம் அப்படித்தானே படிப்பீங்க. ஒளி அதே தானே, ஒளி அதே தானே, மாறல இங்க. அப்ப இருக்கு மட்டும் எப்படி மாறுச்சு? கற்ற அப்படிங்கிறது கர்ற அப்படின்னு தானே வரணும். அதுக்கு மட்டும் எப்படி கற்ற அப்படின்னு மாறுச்சு? பிராக்டிக்கலா யோசிங்க. பக்கம் சத்தம் இதெல்லாம் எப்படி வருது? அச்சம் சா சாதா, தா தாதா. பக்கம் கா காதா, சத்தம் தா தாதா, அச்சம் சா சாதா, பட்டம் டா டாதா. கற்ற அது மட்டும் எப்படிப்பா மாறுச்சு? கர்றன்னு தானே வரணும். மற்றதுக்கெல்லாம் சரியா வரணுமாமா? நான் கேட்பது மற்றதுக்கெல்லாம் சரியா வருது. அப்ப கற்றவுக்கும் எப்படி வரணும்? கர்ற அப்படின்னு தானே வரணும். அது மட்டும் ஏன் கற்ற அப்படின்னு மாறுச்சு? கப்பல். அந்த ஒலிக்காக தான் லெட்டரே உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு ஒலிக்குமே ஒவ்வொரு லெட்டர் உருவாக்கினாங்க. ஒளின்னு இருந்தா அதுக்கு லெட்டர் இருக்கணும்ல முருகன். அந்த ஒளியை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னா அந்த ஒலிக்கு ஒரு வரி வடிவம் கொடுக்கணும்ல. சரி, ஒளி மாறிடுச்சுன்னா அப்ப அது அப்படியே இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன்னா, அது இட்டா இருந்தா இட்ட அப்படிங்கிற மாதிரி வரணும், கட்ட அப்படின்னு வரணும். இர்ரா இருந்தா கர்ற அப்படின்னு மாதிரி வரணும். இங்க 2 கட்டானா கற்றன்னு வருது. 2 எழுத்த ஒரே எழுத்தா போட்டு நீங்க படிக்கிறனால தான் நான் கேட்கிறேன். இப்ப கேள்வியே நீங்க சொல்ற மாதிரி ஒளி மாறிவிட்டு இருக்கலாம். அப்ப இட்டுன்னு வச்சிருக்கலாம். இட்டுனா கட்ட அப்படிதான் படிக்கணும். இருனா கர்ற அப்படிதான் படிக்கணும். பட்டம் எப்படி படிக்கிறோம்? சத்தம் எப்படி படிக்கிறோம்? கப்பல் எப்படி படிக்கிறோம்? எல்லாமே அதனுடைய சவுண்ட் மாறலி இல்ல, இரட்டெழுத்து ஒளியா மாறலி இல்ல. எல்லா இடத்துலயும் ஒரு ஒளியா தானே வந்திருக்காங்க. அப்புறம் எப்படி இங்க மட்டும் மாறுது? இதுவும் வல்லினம் தானே, இதுவும் வல்லினம் தானே. அப்ப கர்ற அப்படிங்கிற மாதிரி தானே வரணும். ஏன் கற்ற அப்படிங்கறது மாறுச்சு? என்னவா கலற்றவர் இருந்தாலும் கலர்ற கலர்ற அப்படின்னு தான் படிப்பேன். அதான் நான் சொல்றேன். போற்றுகின்றேன்னு படிக்க கூடாது, போருகின்றேன்னு தான் படிக்கணும். நீங்க படிக்கிற மாதிரி இருந்தா, நான் வந்து இதுக்காக சொல்ல வரல, அந்த வார்த்தையே படிக்கிற மாதிரி இருந்தா போருகின்றேன் கரெக்டா. போற்றுகின்றேன்னு வராதே, போற்று போரு அப்படித்தானே வருங்கிறேன்.